வெல்கம் டு கல்பனாவின் கிச்சன். இன்றைக்கி நாம் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது நான் வீட்டிலேயே அரைச்சது, லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா மசாலாக்களையும் சிக்கன் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை ஒரு பக்கம் வச்சு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 இன்ச் பட்டை 2, கிராம்பு 5, சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் மசாலாவை சேர்த்துருங்க. இப்போ இதை ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்குங்க. அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதித்து ஃபைனலாக நம்ம இறக்கும்போது இதில் பாதி அளவு தான் குழம்பு இருக்கும். அதனால் அதை மெஷர் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நான் 15 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி திக்காயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப்பு தேங்காய் பேஸ்ட்டு, நல்லா நைஸாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக குழம்பு சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றின அப்புறம் நல்லா கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், ரொம்பவே சுவையான சிக்கன் குழம்பு தயார். இதை நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ், தோசை, இட்லி, பூரி, பரோட்டா மட்டும் இல்லாமல் பிளெயின் ரைஸ் கூட, பிரியாணி கூட, எது கூட சேர்த்து சாப்பிடும்போதும் ஒரு நல்ல காம்பினேஷனாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.